நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு சத்தமே வந்து சொல்லுது. அப்போ இவர் அன்றைக்கி எல்லாம் பிசாசுக்கு அடிமையாக இருந்தாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் அவனுக்கு அடிமையாக இல்லாமல் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்ற ஒரு பயம் பிசாசானவனுக்கு வந்துருச்சு. அதனால தான் ரொம்ப தீவிரமாக சோதிக்கிறான். 40 நாள் வனாந்தரத்தில் வச்சு சோதிக்கிறான். பாருங்கள் என்ன சொல்கிறான், கல்லுகளை அப்பமாக்கும். சாப்பிடாத ஆளுக்கு கல்லுகளை அப்பமாக்கும்னா நமக்கெல்லாம் அந்த சோதனை வந்தால் இப்போ போயான்ட்டு போயிடுவோம் இல்லையா? கல்லுகளை எப்படி நம்ம அப்பமாக்குறதுன்னு அவரால் ஆக்க முடியும். அதுதான் அங்கே பிரச்சனை. அவரால் ஆக்க முடியும். கல்லுகளை அப்பமாக்கி ஏன் வேணால் பட்டர் சிக்கனில் கூட பண்ண முடியும். அவரால் எல்லாம் பண்ண முடியும். அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ கல்லுகளை அப்பமாக்கும் வேண்டாம். தேவகுமாரனாக இருந்தால் ஆக்கும் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றார். அடுத்தது இன்னொரு சோதனை. உப்பரியின் மேலே கொண்டு போகிறான். தேவாலயத்து உப்பரியின் மேலே போய் இங்கேருந்து கீழே தாழ குதியும். தேவதூதர்களுடைய பாத கல்லில் இடராதபடிக்கு வந்து ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதேன்னு வசனத்தையே கோட் பண்ணுறான். சங்கீதம் 91. நல்லா பைபிள் படிச்சிருக்கான் பாருங்கள். பைபிள் படித்த பிசாசு. கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறாங்களோ இல்லையோ, அவன் படிச்சிருக்கான். பைபிள் படித்த பிசாசாக இருக்கிறதுனால பைபிளை வச்சே நிறைய ஆட்களை ஏமாற்றிட்டு இருக்கான். இன்றைக்கி நிறைய பேர் உடனே குதிச்சிருப்பாங்க. பைபிளில் சொல்லியிருக்கோ இதோ நான் குதிச்சிடுறேன் அப்படின்ட்டு பொத்துன்னு விழுந்து சாக வேண்டியதுதாங்க. அவர் சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. ஒரு வசனத்தோட இன்னொரு வசனத்தோட கம்பேர் பண்ணி படிக்கணும் என்ன அர்த்தம்ன்றது. சும்மா இப்படி எழுதியிருக்குதுன்னு பொத்துன்னு குதிக்கக்கூடாது. இருக்கீங்களா? யாராவது வந்து ஒரு வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வசனம் காமிச்சா பத்தாதுங்க, எல்லா வசனமும் படிச்சுட்டு தான் நான் வருவேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நீங்கள் சொல்கிறத நம்ம அதையும் எதையும் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக தான் வர முடியும். சும்மா நீங்கள் ஒரு வசனம் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்துகிட்டு வந்து சொன்னால் நடக்காது. அதையும் மேற்கொண்டுட்டார் பாருங்கள். அதுக்கப்புறம் மலை உச்சியில் கொண்டு போய் காமிக்கிறான். அந்த உலகத்தையும் அதன் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் காட்டுறான். ஒரே ஒரு கண்டிஷன், காலில் விழுன்றான். இன்னைக்கு காலில் விழுறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. நீங்கள் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, என்னையா பெரிய விஷயம் காலில் விழ சொல்கிறான், உலகத்தையே தர்றேன்றான், உலகத்தில் இருக்கிற அவ்வளோ எக்கானமியும் கொண்டாந்து உன் பாதப்படியில் வச்சிட்றான்றான். நீ இப்போ அவருடைய காலில் விழுன்றான். அவ்வளோதானே. எத்தனை தடவை விழுந்து கேட்டு விழுந்துக்கா, கூட ஒரு 10 தடவை கூட விழுந்துட்டு வா அப்படின்னு நெடுஞ்சானா விழுந்துருவான். இல்லைங்க, இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, தேவனை தவிர வேறு எவரையும் நான் வணங்குறது கிடையாது. எப்படி சோதிக்கிறான் பாருங்க. என்ன மாதிரி சோதனை.